அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல். குறள் எண் 1166. இன்பம் கடல் மற்று காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது. காதல் தரும் இன்பம் கடல் போல் பெரியது. அதனை அடுத்து வரும் துன்பம், அதனை அடுத்து வரும் பிரிவு தரும் துன்பம் இன்பத்தை விட பெரியது. அதாவது துன்பம் இன்பத்தை விட பெரியது. The pleasure given by love is as big as sea, but the suffering which comes after that is even bigger. காதல் இன்பம் கடல் அளவு, பின்வரும் பிரிவு துன்பம் அதனின் பெரிதளவு என் துடிப்பா. காதல் இன்பம் கடலளவு, பின்வரும் பிரிவு துன்பம் அதனின் பெரிதளவு. கவிப்பேரரசு உரை. காமக்கலப்பால் பெறப்படும் இன்பம் கடல் போல் பெரியது. பிரிவுற்று துயர்ப்படும் பொழுது அதனால் விளையும் துன்பம் கடலை விட பெரியது. அந்த தலைவனும் தலைவியும் ஒன்றாக மகிழ்ந்திருக்கும் அந்த காலகட்டம், அது மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் பெரிய இன்பம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். அது திருமணமானவர்களுக்கு தெரியும். ஆனால் அதே தலைவன் அதே தலைவி பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனை அடுத்து வந்ததென்றால் அந்த துன்பம் அந்த இன்பம் பெறப்பட்டதை விட மிக அதிகமாக இருக்கும். இப்போ திருமணமே ஆகலைங்க, ஒரு மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரி, அதே மாதிரி ஒரு பெண், கன்னிப்பெண், இவங்க எந்த விதமான ஒரு உறவு முறையில் இன்பத்தை அனுபவித்ததில்லை. அவங்களுக்குள்ள காதலும் இல்லை, நட்பும் இல்லை. இது ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க. அந்த பையன் எந்த இன்பத்தையும் கண்டதில்லை, பிரிவுங்கிற ஒரு துன்பத்தையும் கண்டதில்லை. ஏன்னா அங்கே ஒரு பிரிவுங்கிற ஒன்று சேருதல் ஒன்று நடந்தால் தானே பிரிவுன்னு ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஒன்று அங்கே இல்லவே இல்லை. ஆனால் திருமணம் ஆயிடுச்சு. திருமணமானோடனே இருவரும் மகிழ்ச்சி கற்றலில் திளைக்கிறார்கள். அது சில ஆண்டுகளாக இருக்கலாம், சில நாட்களாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், சில மாதங்களாக கூட இருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு பிரிவு ஏற்படுகிறது. அந்த பிரிவு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சுமையை, துன்பத்தை கொடுக்கும். நான் சங்கர் நேத்ராலயாவில் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தார், மூத்தவர். அவர் குஜராத்தை சேர்ந்தவர். அவருக்கு நடுவில் திருமணம் ஆகிவிட்டு அவர் திருமணம் ஆகி முடிச்சுட்டு வந்தார். கொஞ்ச நாள் எல்லாம் அவங்க தேனிலவெல்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அவர் மருத்துவமனை வந்து விட்டார். வந்த உடனேவே முதல் நாளும் அவருக்கு பணி போட்டு விட்டார்கள். 24 மணி நேரம் டியூட்டி போட்டாங்க. அந்த பெண்மணி மாலையான உடனே மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. நீ வீட்டுக்கு வா, என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியலன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, திருமணத்துக்கு முன்னால் அந்த பெண்மணி பல இரவுகளை தனியாக கழித்திருப்பார். என் நண்பர் மருத்துவரும் கழித்திருப்பார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு இரவை தனியாக கழிப்பதற்கு அந்த பெண் அவ்வளவு துயரப்பட்டிருக்கிறார், துன்பப்பட்டிருக்கிறார். அதைத்தான் வள்ளுவர் அந்த குறளில் சொல்கிறார். இதற்கு ஒரு நல்ல பாடல், ஒரு நல்ல கவிதை, இதுவும் வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதை. இருவர் என்ற திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜ் கலைஞர் வேடமேற்று நடித்த பொழுது அந்த ஒரு அற்புதமான கவிதை. உன்னோடு நானிருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காமம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம். இலக்கணமே வாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்கள் விளைத்த மோகத்தில் சில நிமிடம். இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். எது நியாயம் எது பாவம் இருவருக்கும் தோன்றவில்லை. அது இரவா பகலா அதை பற்றி அறியவில்லை. யார் தொடங்க யார் முடிக்க ஒரு வழியும் தோன்றவில்லை. இருவருமே தொடங்கிவிட்டோம், இதுவரைக்கும் கேள்வி இல்லை. அச்சம் களைத்தேன், ஆசையினை நீ அணைத்தாய். ஆடை களைத்தேன், வெட்கத்தை நீ அணைத்தாய். கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியில் அழுத கண்ணீர் கையில் இன்னும் ஒட்டுதடி. கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியில் அழுத கண்ணீர் கையில் இன்னும் ஒட்டுதடி.
என்ன ஒரு அற்புதமான கவிதையை கொடுத்துருக்காரு பாருங்கள். திரைப்பட பாடல்கள் கவிதைகளாகுமா ஆகாதாங்கிற ஒரு பட்டிமன்றம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது நிச்சயமாக ஒரு அற்புதமான கவிதையை திரைப்பட பாடலாக அது ஒரு மெட்டு கூட அமைக்காமல் அப்படியே கவிதையாகவே வாசிச்சிருப்பாங்க. ஒரு அற்புதமான கவிதை. அது தாங்க வள்ளுவர் இங்கே சொல்கிறார். இன்பம் கடல் மற்ற காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், கணேபாளையம். நாள் ஒரு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.